Welcome to all. Today we going to learn about computer fundamentals. I think you already know what is computer. Now we going to know the fundamentals of computer. What is fundamentals? The basic need of the computer. For what purpose we create or manufacture computer? That process is said as a fundamentals. A computer is an electronic machine capable of performing basic operations like addition, subtraction, multiplication and division, etc. ஸோ பேசிக்காக கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன? ஒரு எலக்ட்ரானிக் மெஷின். அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? பேசிக் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன். இது மட்டும்தான் பேசிக் ஆப்ரேஷனா? இல்லை, இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இது எல்லாமே நமக்கு பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்குள்ளே வரும். The computer is also capable of storing information which can be used later. ஸோ நம்ம கம்ப்யூட்டரை பேசிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா? நாட் அட் ஆல். We also use the computer to store our information or data. ஸோ நம்மளுடைய டேட்டா அண்ட் தென் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அது மறுபடியும் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? யூஸ் பண்ணிக்கிறோம். It can process millions of instructions in a few seconds with high accuracy. ஸோ கம்ப்யூட்ரு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கொடுத்தீங்கனாலும் அது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணி அண்ட் தென் ரிசல்ட் எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை அக்யூரஸியாக கொடுக்கும். ஹை அக்யூரஸினா கரெக்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருக்குன்னு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமா? அந்த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் இஸ் எ வெரி பவர்ஃபுல் மெஷின் which has its own special characteristic features like. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான மிஷின்னு நமக்கே தெரியும். அதுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்க்கலாமா? ஹை ஸ்பீட், அக்யூரசி, லார்ஜ் மெமரி, வெர்சட்டிலிட்டி, லாஜிக்கல் டெசிஷன், இதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாமா? ஹை ஸ்பீடு. ஹை ஸ்பீட்னா இட் கேன் ஒர்க் வித் வெரி ஹை ஸ்பீட் பேஸ்ட் ஆன் RAM. ஸோ தி RAM speed is based on the computer's speed. So if we having the high capacity RAM means the speed of the computer is also very high. If you having a low capacity RAM means then the speed of the computer is low. And then accuracy, the correctness will be maintained properly. So whether if you do any calculations in the computer, its answer should be maintained properly and then accurately. ஸோ அது ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கும். லார்ஜ் மெமரி, இட் கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி. ஸோ அதனுடைய ஹார்ட் டிஸ்கோட மெமரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா we can store a large amount of data on that hard disk. If we having the low capacity hard disk means then we have to save only minimum amount of data. We can extend our memory by using the
external hard disk or some other memory devices. Versatility. It can do many tasks without any difficulty. ஸோ நம்ம வந்து அட்டன் டைமே வந்து ஒரு ஜாப் மட்டும்தான் கம்ப்யூட்டர் கொடுக்குறோமா கிடையாது. we can do lots of task to perform. ஸோ கண்டினியூஸாக நம்ம இந்த ஃபஸ்ட் எனக்கு அடிஷன் பண்ணு, சப்ட்ராக்ஷன் பண்ணு, அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் பண்ணு, கண்டினியூஸாக சைமல்டேனியஸாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். லாஜிக்கல் டெசிஷன். இட் கேன் டேக் டெசிஷன்ஸ் among தி வேரியஸ் ஆப்ஷன். ஸோ நம்ம கொடுக்குற கால்குலேஷன்ஸ்க்கு அது நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸை வச்சு அதிலிருந்து ஒரு வே சூஸ் பண்ணி அதனுடைய டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாமா? தி 3 மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ஆர் இன்புட், ப்ராசஸ் and output. In short, they are known as IPO cycle. So basically major 3 activities என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா IPO cycle. So what is input? The user gives the data is said as a input. And what is process? That data has been received and then convert it as information is called process. And what is output? The processed information has been given to the output. So computer accept our data fed by the user as input. So user நம்ம கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறது இன்புட். அண்ட் தென் இட் ஒர்க்ஸ் வித் தி ரிசீவ்ட் டேட்டா அண்ட் கன்வெர்ட் இட் ஆஸ் அன் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் ப்ராசஸ். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக மாற்றுறது ப்ராசஸோட வேலை. இட் கிவ்ஸ் அவுட் தி ரிசல்ட் ஆஸ் அவுட்புட். அந்த ப்ராசஸான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது அவுட்புட்டோட ஜாப். ஓகே, and then input devices. The devices which accept data into the computer are called input devices. The most commonly used input devices are keyboard and mouse, trackball, joystick, scanner, light pen and digital camera are the other input devices. So இன்புட் டிவைசஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நமக்கும் சிஸ்டத்துக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒரு ஆள் வேணுமா? நம்மளுடைய தாட்ஸை சிஸ்டத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் வேணும். அந்த இன்டர்மீடியேட்டை தான் நம்ம இன்புட் டிவைசஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்புட் டிவைசஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்புட் டிவைசஸ் மூலிமா சிஸ்டத்துக்கு நம்மளுடைய ஆப்ஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற இன்புட் டிவைஸ் பார்த்திங்கன்னா கீபோர்ட் அண்ட் தென் மவுஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய இன்புட் டிவைசஸ் பார்த்திங்கன்னா ட்ராக் பால், ஜாய்ஸ்டிக், ஸ்கேனர், லைட் பென் அண்ட் டிஜிட்டல் கேமரா. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்புட் டிவைசஸ். ஓகே, and then now we going to see output unit. So output unit oda work enna? The device that give out the result are called output device. Monitor and printer are the most commonly used output devices. ஸோ நம்ம இன்புட்டில் நம்ம கொடுத்த டேட்டா வந்து இன்ஃபர்மேஷனாக ப்ராசஸ் ஆகுமா? அப்படி ப்ராசஸ் ஆன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறது தான் அவுட்புட். ஸோ இதுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் டிவைஸ் பார்த்திங்கன்னா மானிட்டர் அண்டு பிரிண்டர். ஸோ இதான் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் டிவைஸ். அண்ட் தென் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா CPU அப்படின்னு சொல்லுவோம். தி CPU இஸ் known as the processing unit. This part carries out all the calculations of a computer. It works like our brain. So it is
called the brain of a computer. It has 3 parts mounted within its cabinet. There are arithmetic and logical unit, control unit and memory unit. ஸோ சிபியுக்குள்ளே தான் நம்ம ஐபிஓ சைக்கிள் பார்த்தோமா, அதில் பி அப்படிங்கிறது என்ன, ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எங்கே நடக்குது, சிபியுக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதனால தான் சிபியு நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பார்ட் கேரிஸ் அவுட் ஆல் தி கால்குலேஷன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நடக்கிற எல்லா கால்குலேஷனுமே சிபியுக்குள்ளே தான் பெர்ஃபார்ம் ஆகும். இது பிரெயின் ஆட்டம் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் சிபியுவை கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிபியுக்குள்ளே 3 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்டு மெமரி யூனிட் அப்படின்ற 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் யூனிட்டில் நாம் இன்புட் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற இன்புட் எங்கே போகுது, சிபியுக்குள்ளே போகுது. சிபியுக்குள்ளே போயிட்டு அது ஃபஸ்ட்டு எங்கே போகும், கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே போகும். அந்த கண்ட்ரோல் யூனிட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே ப்ராசஸ் ஆகணும் அப்படிங்கிறத ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட் தான். இதை பற்றி கீழே டீட்டெயிலாக பார்க்கலாமா நம்ம. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. திஸ் யூனிட் ஆஃப் தி சிபியு takes care of all arithmetic and logical operations. Arithmetic operations involve addition, subtraction, multiplication and division, which can be represented by a symbol called operator. So arithmetic and logic unit oda function என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபியுக்குள்ளே நடக்கிற எல்லா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுற டாஸ்க் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ, அதாவது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டோட ஒர்க்கு. ஸோ இங்கே என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இதெல்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸில். ஸோ இந்த சிம்பிள்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறத சிம்பிள் மூலிமா இண்டிகேட் பண்ணுறத ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இண்டிகேட்ஸ் அடிஷன், and then minus sign indicates subtraction, and then asterisk indicates the multiplication operation, and then slash, this slash indicates the division operation. So these 4 basic arithmetic and logic operations are performed in the arithmetic and logic unit. ஸோ இந்த 4 ஆப்ரேஷனும் ஏஎல்யூவில் பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட்? தி கண்ட்ரோல் யூனிட் இஸ் எ காம்போனண்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டர்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் that directs operation of the processor. It tells the computer's memory, arithmetic logic unit, input and output device about how to respond to a user instruction. So இந்த control unit, ஸோ சிபியுக்குள்ளே அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்குள்ளே இருக்கிற இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட மெயின் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணுறது. ஸோ தி கண்ட்ரோல் யூனிட்ஸ் மெயின் ஜாப் இஸ் டு supervise or control how the operation has been performed inside of the CPU. அதான் கண்ட்ரோல் யூனிட்டோட மெயின் ஜாப். சிபியுக்குள்ளே எந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. இட் டெல்ஸ் தி கம்ப்யூட்டர் மெமரி. ஸோ கம்ப்யூட்டர் மெமரி கிட்ட என்ன சொல்லுது,
and then arithmetic and logic unit input and output device. ஸோ இது வந்து மெமரி யூனிட் அண்ட் தென் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிட்ட யூஸரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கம்ப்யூட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து டினோட் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட வேல்யூ. தி கண்ட்ரோல் யூனிட் சேஸ் ஹவு டு ரெஸ்பாண்ட் தி யூசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ யூஸரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு சிஸ்டத்தை டைரக்ட் பண்ணுற ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு இருக்குது. ஓகே, அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்ன? It directs the operation of the other units by providing control signal. ஸோ இது வந்து மற்ற யூனிட்ஸ்க்கு, ஸோ கண்ட்ரோல் யூனிட்ஸ் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணும் வெதர் இது வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷனா இல்லை மெமரி யூனிட் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனா. ஸோ இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்லேருந்து இந்த ஆப்ரேஷன் அடுத்து எங்கே போகணும், இன்புட்டை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், இதெல்லாமே வந்து டைரக்ட் பண்ணுறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. ஆல் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் மேனேஜ்டு பை தி சியு கண்ட்ரோல் யூனிட். ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ரிசோர்ஸும், ஸோ நீங்கள் கொடுக்குற டேட்டா அண்ட் தென் நீங்கள் கொடுக்குற கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக எது எது எந்தெந்த பார்ட்டுக்கு போகணுன்ட்டு மேனேஜ் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க்கு. It directs the flow of data between the central processing unit and other device. ஸோ இது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்லேருந்து அதர் டிவைசஸ்க்கு, ஸோ எந்த ஆப்ரேஷன் எந்த இதுக்கு போகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. ஓகே, ஆர் யூ கிளியர்? அண்ட் தென் நெக்ஸ்ட் மெமரி யூனிட். கம்ப்யூட்டர் நீட்ஸ் மெமரி டு ஸ்டோர் தி இன்புட். ஸோ நமக்கு என்ன வேணும்? மெமரி வேணுமா? மெமரி இருந்தால் தான் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோமா? அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் மெமரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்கு? அதனுடைய இன்புட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இட் கேன் ஸ்டோர் தி ஃபிகர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் டெம்பரவரிலி. தட் இஸ் வை திஸ் பார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் இஸ் கால்டு பிரைமரி மெமரி. In other words, they are also known as volatile memory. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஸோ ஏதாவது இமேஜோ இல்லை நம்பரோ இதெல்லாம் வந்து டெம்பரவரியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி மெமரியை நம்ம எப்படி சொல்லலாம்? வாலடைல் மெமரின்னு சொல்லலாம், ரேம் அப்படின்னு சொல்லலாம். ரேம் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதில் ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டா வந்து டெம்பரவரியாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணினா மட்டும்தான் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாக சேவ் ஆகும். அது வரைக்கும் இது டெம்பரவரியாக தான் இருக்கும். எப்போ பவர் கட் ஆகி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆனாலோ இல்லை நீங்கள் வந்து சேவ் பண்ணாமல் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணாலோ நீங்கள் என்ன ஒர்க்கு பெர்ஃபார்ம் பண்ணிங்களோ அது அப்படியே எரேஸ் ஆகிடும். அதுதான் வந்து ரேம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸோ கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், கம்ப்யூட்டர்னால் என்னன்னு பார்த்தோம், அண்ட் தென் கம்ப்யூட்டருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டர் ஹேவிங் தி 5 ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து ஐபிஓ சைக்கிள் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்புட் யூனிட்னா என்னன்னு பார்த்தோம், அவுட்புட் யூனிட்னா என்னன்னு பார்த்தோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா என்னன்னு பார்த்தோம், அதில் எப்படி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் மெமரி யூனிட்டோட டாஸ்க் என்ன, கண்ட்ரோல் யூனிட்டோட டாஸ்க் என்ன, அண்ட் தென் அரித்மெட்டிக் யூனிட்டோட டாஸ்க் என்னன்னு பார்த்தோம். ஆர் யூ கிளியர்? தேங்க்யூ.